மேடம் வணக்கம். வணக்கம் சார். சுபயாத்ரா டூர்ல வந்து நீங்க மலைநாடு திவ்ய தேசம் வந்திருக்கீங்க. எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? எல்லா கோயிலும் சேவிக்க முடிஞ்சுதா? உங்களோட ஃபீட்பேக் என்ன? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இதுக்கு முன்னாடியும் நாங்க இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்னு கிடையாது, ஆனா யாத்ரா போயிருக்கோம் டூரு. ஆனா இது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா சந்தோஷமா, அதை விட நீங்க ஒவ்வொரு கோயில் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அந்த வீடியோவை போட்டு எங்களுக்கு ட்வைஸ் வேற ரிமைண்டர் பண்ணி அந்த கோயிலோட ஃபுல் சேத்திரம் ஏற்கனவே நாங்க சரித்திரத்தை படிச்சிருந்தா கூட, ஆனா அகைன் நாங்க திரும்ப இதை பத்தி அந்த டைம்ல ரிவைண்ட் பண்ணிக்கும் போது எங்களால சாமியை ஒவ்வொரு சன்னதிக்கும் போகும்போது நீங்க சொன்னதை நல்லா நினைவுபடுத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாத உங்களோட அன்பான நேசமான பேச்சு, கனிவான கவனிப்பு, டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதே நேரம் படுக்க வசதியில இருந்து எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. இது நான் உங்களுக்கு பேச்சுக்காக சொல்லல, உண்மையாலுமே கிளம்புறப்ப சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே இந்த கேள்வி கேட்டீங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாவே நாங்க இந்த மாதிரி யாத்ரா எல்லாம் வரப்ப அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். தரையில படுத்தா கூட சாமி தரிசனம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஆள் நாங்க. காசை பத்தியோ படுக்கையை பத்தியோ நினைக்காத ஆளு. ஆனா இது வந்து ரொம்ப கடவுள் வந்து எப்படி ரொம்ப எல்லாமே ஹையா கொடுத்துட்டாரு. அதுதான் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அகாமடேஷன்ல எந்த குறையும் இல்லை. ரொம்ப 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 ஈஸியா இருந்தது. இது இப்ப வந்து இந்த இடம் பார்த்தேன் பாருங்க, உண்மையாவே மோஸ்ட் எப்படி சொல்றது, என் மனது இன்னும் ஒரு 10 நாள் இங்க தங்கிட்டு போலாமா அப்படின்ற அளவு உண்மையாவே வந்த உடனே அதான் பார்த்தேன். நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு நாங்க வர்றதுன்றது நிஜமா நடக்காத ஒண்ணு. அதை நடத்தி காட்டுற கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பெருமாளுக்கு இப்போ நீங்க ஒரு 12 பேர் குரூப்பா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து 5 பேர் வந்திருக்கீங்க. நீங்க குரூப்பா வர்றது பெஸ்டா உங்களுக்கு இருக்கு, இல்லாட்டா இப்படி ஒரு 5 பேரா வர்றது பெஸ்டா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன கூட்டமா, நாங்க ஏற்கனவே பெரிய 40 பேர் குரூப்ல எல்லாம் போயிருக்கோம். ஆனா அந்த மாதிரி போகும்போது எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தர் லேட்டா வருவாங்க, ஒருத்தர் ஒரு பக்கம் போயிடுவாங்க, ஒருத்தரை தேடி இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நாங்க போனதுனால எங்களோட அனுபவத்துல சொல்றேன். இது மாதிரி வரும்போது இது ஒரு ஃபேமிலியாவே நாங்க மாறிட்டதுனால இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆமா, சின்ன குரூப்னா எனக்கு அப்படி தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு 40 மெம்பர்ஸ் 35 மெம்பர்ஸ் கூட எல்லாம் போயிருக்கோம். அதை விட இது கொஞ்சம் வசதியா இருக்கு. நீங்க பேசுங்க. ரொம்ப நன்றி சார், அருமையா இருந்தது. நான் நினைச்சு ஏதோ புக் பண்ணா, ஆனா ரெகுலரா இனிமேல் உங்க இதுல தான் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு நினைக்கல. நான் எப்ப பெருமாளை பார்த்தாலும் அவர் எப்படி எல்லாம் கூட்டு போறாரோ அப்படி போகணும்ன்றதான் ஏம் வச்சுட்டு வருவோம். ஆனா இந்த முறை வந்து எங்களை A கிளாஸ்ல கூட்டிட்டு போயிட்டு அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே.